ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 15. துப்பாக்கி கொண்டு நெஞ்சில் சுட்டிருந்தாலும் தாங்கியிருப்பான். ஆனால் உயிரானவளின் ஒற்றை வார்த்தை ஆனவனின் ஒவ்வொரு அணுவையும் அமிலக் கரைசலில் கரைப்பது போல உணர்ந்தான் தேவன். பெண்ணவளின் அக்கோபத்தின் காரணம்தான் தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு, அமிழ், என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த பேச்சு? ஆ, நீ ரெஸ்ட் எடு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு அப்புறமா பேசிக்கலாம் என்றவனை வாழ்வில் முதல் முறையாக கண்களில் மொத்த கோபத்தையும் தேக்கி வைத்துக் கொண்டு அவனை நேருக்கு நேராய் பார்த்து, ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு உங்களை பிடிக்கல. இனி என்ன பார்க்க வராதீங்க. நீங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என் முன்னாடி வராதீங்க என்றவளை இம்முறை அமைதியாக வெறித்தான் ஆதிதேவன். அவளையே பார்த்தவாறு எழுந்தவன் அவளது முகத்தை ஆராய்ந்தான். அப்பட்டமாக அவனால் உணர முடிந்தது ஏதோ இருக்கிறது என்று. பெருமூச்சை விட்டவன் அவளது தலையை ஒரு முறை தொட்டுவிட்டு அங்கிருந்து வந்து விட்டான். வெளிவந்த நண்பனை கண்டதும் அவனை எதிர்கொண்ட சாய்கரன், அவனோட கிளாஸ்ல படிக்கிற பையன் தீனா, அவன்கிட்ட சொல்லிதான் இவளை கேட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சேன். அவரும் எதுவும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் அமிழ் காலேஜ் விட்டு வெளியில வந்ததும் கார்ல ஏறி போனதா மட்டும் சொல்றாரு. சோ கார்ல தான் யாரோ அவளை வந்து அழைச்சிருக்கணும் என்ற கரனை இப்போது கூர் விழிகளால் திரும்பி பார்க்க சாய்கரன் பெருமூச்சை விட்டு ஆம் என்று கூறினான். உள்ளம் கொதித்தது தேவனுக்கு. அவன் எதிர்பார்த்திடவில்லை இதனை. தனது கலங்கிய கண்களை மறைக்க கூலசை எடுத்து அணிந்தவனிடம், மச்சான், அமிழ் எப்படி இருக்கா என வேதனையுடன் கேட்டவனை கூலசை சரி செய்தவாறு பார்த்து, மேடம்க்கு நான் வேணாமா என்று மட்டும் கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான். அதிர்ந்து போனான் கரணவன். செய்தி அறிந்து பார்வதி பதற்றமாக வந்தார். கமிஷனரும் வந்திருந்ததால் அம்மருத்துவமனையே பரபரப்புடன் இருந்தது. அலுவலகத்தில் இருந்த விஷ்ணுவிற்கு கூட இச்செய்தி கூறியிருந்தனர். பார்வதியும் சிவநாதனும் அமிர்தினியை பார்த்து வேதனை கொண்டனர். பார்வதிக்கு அழுகையே வந்துவிட்டது. கொலை செய்யும் அளவு அப்படி என்ன இவள் செய்துவிட்டாள்? அப்படி யாருக்கு அத்தனை வன்மம் இவள் மீது? இவளுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என வாய்விட்டு புலம்பியவாறு அழுதவரை சிவநாதன் சமாதானம் செய்து வெளியே அனுப்பி வைத்தவர் அமிழ்தினியை பார்த்து, அமிழ், என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா? யார் இப்படி பண்ணான்னு சொல்லு, உடனே ஆக்ஷன் எடுக்கலாம் என்றவரை நிமிர்ந்து பார்த்தவள், யாரும் என்ன கொல்ல ட்ரை பண்ணல சார். நானே தான் ரோடு கிராஸ் பண்றப்போ விழுந்துட்டேன் என கூறியவளை புரியாது பார்த்தவர், அமிழ், எதுக்கு உண்மையை மறைக்கிற? ரோட் கிராஸ் பண்ணி இப்படி ஃப்ராக்சர் ஆகுமா என்ன? யார் பண்ணான்னு சொல்லு தைரியமா என மனம் கேட்காது சற்று அதட்டி கேட்டவரை நிமிர்ந்து பார்த்தவள், யாரும் இதுக்கு காரணம் இல்லை சார். உண்மையை மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என மீண்டும் மீண்டும் அதையே கூறியவளை இயலாமையோடு பார்த்த சிவநாதன், சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றவர் அவளது தலையை வருடி கொடுத்துவிட்டு நகர முற்பட சட்டென்று, சார், அவளது அழைப்பில் தன் அடுத்த அடியை அப்படியே நிறுத்திவிட்டு திரும்பி அவளை பார்த்தார். என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறீங்களா சார் என்றதும் பதறியவர் அவள் அருகே சென்று, அமிழ், என்னம்மா, ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? யார் என்ன சொன்னா? சொல்லுமா, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் என்றவரை நிர்மலமான முகத்துடன் பார்த்து, யாரும் என்னை எதுவும் சொல்லல சார். எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம்
இப்பல்லாம் ரொம்ப அதிகமா வருது. ப்ளீஸ், நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கேனே என்றவளை ஆச்சரியத்துடன் பார்த்தவர் எதுவும் கூறாது பெருமூச்சை விட்டு வெளியேறிவிட்டார். அழுது கொண்டிருந்த மனையாளிடமும் அமிழ்தினியிடம் எதுவும் தேவையில்லாது பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம் என்று மட்டும் கூறியவர் சாய்கரனிடம் நடந்ததை பற்றி விசாரிக்க, சலிக்காது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று அப்பட்டமாய் பொய் கூறி வைத்தான். அப்போதுதான் படியேறி வந்த மகனை கண்டவரின் முகம் வேதனையில் சுணங்கியது. தந்தையை கண்டதும் எந்தவித உற்சாகமும் இன்றி அவர் முன் நின்றவனை தோள் தட்டி கொடுத்தவர், "பாத்துக்கோ" என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டார். இரவானதும் அமிழ்தனிக்கு கஞ்சி செய்து ஊட்டிவிட்ட பார்வதியை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அனைவரும் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றனர், விஷ்ணு உட்பட. அனைவரது கேள்விக்கும் வாயை திறக்கவில்லை பெண்ணவள். கல் போல் அமர்ந்திருந்தாள். அனைவருக்கும் அவளது இந்த அமைதி விசித்திரமாகப்பட்டது. அதற்கு மேல் யாரும் அவளிடம் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யவில்லை. ஆதிதேவன்தான் பெண்ணவளின் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் இருந்த காரணத்தால் முகத்தை கூட நிமிராது தலை குனிந்தவாறே இருந்தாள் அமிழ்தினி. பொறுத்து பொறுத்து பார்த்த தேவன் அவள் முகத்தருகே குனிந்து, "தலைய இப்படியே தொங்க விட்டுட்டு தான் இருக்க போறியா? ஏன் என்னை நிமிர்ந்து பார்த்தா குறைஞ்சா போயிடுவ?" என அவளை நக்கல் அடிக்க அமைதியாகவே இருந்தாள். அவளை மேலும் கீழும் பார்த்தவன் பல்லை கடித்து கொண்டு மீண்டும் நிதானமாக, "ஆமா, உன்னை அந்த தீனா தான் அழைச்சிட்டு போனானாமா?" "அப்படியா?" என தலை சாய்த்து கேட்கவும் சட்டென அவனை பார்த்தவளின் முகத்தில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது. அதைக் கண்டு இதழோரம் வந்த புன்னகையை அப்படியே மறைத்து கொண்டு, "ம், பேர் சொன்னதும் இப்படி பதற. ஓ, அப்ப அவன விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் அவன் வீட்டுக்கே போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து விசாரிக்கிறேன்" என எழ முற்பட்டவனை திகைத்து போய் பார்த்த அமிழ்தினி அவசரமாக, "தேவன்" என கத்தியே விட்டாள். அவளது அழைப்பில் வந்த சிரிப்போடு அவளை திரும்பி பார்த்த தேவன், "நண்பனோட பேரை சொன்னதும் தான் என் மூஞ்சியவே பார்க்க தோணுது. ம், சரிதான். உண்மையை சொன்னதும் பதறத்தானே செய்யும் மேடம்" என்றவன் முகத்தை இறுக்கமாய் மாற்றி பல்லை கடித்து அடிக்குரலில் சீறினான். "இப்பவே அந்த நாயை இழுத்துட்டு வரண்டி" என்றவனது பாவனையில் உண்மையில் பயந்து போனவளாய், "தேவன், ப்ளீஸ், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம ஏதும் பண்ணிட்டு இருக்காதீங்க" என தன்னவனிடம் குரலை உயர்த்தி பேசும் அமிழ்தினியை திரும்பி பார்த்து வியந்தான். அவன சொன்னதும் பொத்துக்கிட்டு வருது. சரிதான், அவன்தானே உனக்கு முக்கியமா போயிட்டான், இல்லையா? என்றதும் பதில் இல்லாது மீண்டும் தலையை கவிழ்ந்து கொண்டவளை கோபமாக பார்த்த தேவன் அவளது முகத்தாடியை பிடித்து தன்னை பார்க்க செய்து, "அது என்னடி தீனான்னு பேரை சொன்னதை கேட்டதும் சட்டுன்னு என் முகத்தை பார்த்த? இப்ப பாருடி என் முகத்தை. பாரு, பாருன்னு சொல்றேன்ல" என அழுத்த, ஏற்கனவே வீங்கிய கன்னம் அவனது அழுத்தத்தில் இன்னும் வலியை கூட்டியது. அதில் கண்களும் கலங்கிட அவனை பார்த்தவளின் பார்வையில் என்ன உணர்ந்தானோ தனது பிடியை தளர்த்திவிட்டு அவளை வலியுடன் கண்ட ஆதிதேவன், "அவ்வளோதான்ல, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேல அமள்? நான் வேண்டான்னு ஈஸியா சொல்லிட்ட. நிஜமா எனக்கு புரியல, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னு. எதுவா இருந்தாலும் சொல்லு அமிழ், நான் இருக்கேன்டி உன் கூட" என தனது வலியினை வார்த்தையில் வெளிப்படுத்தி பேசினான் தன்னவளிடத்தில். அவளோ அதற்கும் அசையாது தனது கன்னம் தொட்ட கண்ணீரை தன் தோள்பட்டையில் துடைத்து கொண்டு, "எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளோதான், இனி ஏதும் கேட்காதீங்க" என்ற கூற்றில் உண்மையில் வெறியாகி போனான் தேவன். டி-ஷர்ட் தாண்டிய அவனது புஜத்தின் தசை கோலங்கள் கோபத்தில் முறுக்கியது. "பிடிக்கல, பிடிக்கல, பிடிக்கல. என்ன டாஷுக்குடி பிடிக்கல? ஹ, சொல்லு. இத்தனை வருஷம் என் கூட இருந்தியே, அப்போல்லாம் சொல்ல வேண்டியது தானே பிடிக்கலன்னு. இப்ப என்ன இதுக்குடி பிடிக்கலன்னு நாடகம் ஆடுற" என கோபத்தில் தாறுமாறாக எகிறினான் ஆதிதேவன். அவளிடத்தில் இக்கோபம் இதுவே முதல் முறை.
அவள் அதில் மிரண்டு போனாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாது. அப்போ புடிச்சது, இப்ப பிடிக்கல, போதுமா என்ற அறிவிலியான பதிலினை அவன் முகம் பார்த்து கூறிட, காண்டான ஆதிதேவன் அவளது முகத்தை நெருங்கி, அப்போ நான் தொட்டது கூட பிடிக்கலையா, சொல்லுடி. அவனது கேள்வி அபத்தமாக தெரிந்தாலும் அதற்கு பதிலளிக்க விரும்பாது. இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்ன நிம்மதியா இருக்க விடுங்களேன். ஒரு மாதிரி அருவெருத்து கூறிய அமிழ்தினி அவனுக்கு புதிதாக தெரிந்தாள். அவனுக்கு தெரிந்த அமிழ்தினி இவள் அல்லவே. திடீரென மாற்றம் வர காரணம் என்ன? எது வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அதற்காக தன்னை வேண்டாம் என்று கூறிவிடுவாளா என்ற ஆதங்கம், வலி, கோபம், வெறி அனைத்தும் கரை கடந்து போக காத்திருந்தது போலும் அவனுக்கு. பின்னந்தலையை அழுந்த கோதிக்கொண்டு சற்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன், வாய் குவித்து என்று ஊதிக்கொண்டவன் அவளிடம் கடினப்பட்டு பொறுமையை இறுக்கி பிடித்து, என்னால இப்படி சட்டுன்னுலாம் விட முடியாது அமிழ். நீ தான் எனக்குன்னு நான் நினைக்கலாம் இல்ல, வாழவே ஆரம்பிச்சிட்டேன். இப்படி என்ன நடந்ததுன்னு காரணம் தெரியாம என்னால திடீர்னுலாம் விட முடியாது என்றவனை முறைத்து பார்த்த அமிழ்தினி, ஓ, அப்போ காரணம் சொன்னா என்னை விட்டு போயிடுவீங்க, அப்படிதானே? சரி, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க என்றவளின் பேச்சில் கண்கள் இடுங்க அவளை பார்த்தவனை இமைக்காது பார்த்து கூறினாள், எங்க அம்மாவை கொன்னுட்டீங்கன்னு எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்களா? மெல்லிய குரலில் தான் கேட்டாள், அதுவும் அழுத்தமாய். ஆனால் அதை கேட்ட ஆதிதேவன், அவளது தேவன், துண்டு துண்டாக சிதறிப்போனான். அமிழ் அவளது அமில வார்த்தையில் தனது ஒட்டுமொத்த காதலையும் கரைத்து கொண்டிருப்பதை கைகட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது ஆனவனால். கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பவனின் விழிநீர் பளபளவென மினுமினுத்தது. அவன் சிறிதும் எதிர்பார்த்திடவில்லை இவ்வார்த்தையை, அதுவும் தன் அவளிடம் இருந்து. ஒடிந்து போய் பார்த்தவன் குரல் தழுதழுக்க, இதுக்கு நீ பேசாம அன்னைக்கே என்ன கொன்னு இருக்கலாண்டி, இப்ப மொத்தமா சாவடிச்சிட்டல. இனி ஏன் இது கூட இனி உன் பக்கம் வராது என தலை முடியை இழுத்து காட்டியவன் விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டான். இனி ஒரு நொடி அங்கிருந்தாலும் கூட அவளை தானே கொன்று போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தனக்கு தாயாய், தந்தையாய், ஆசானாய், அன்புக்குரியவனாய், உயிரில் கலந்தவனாய் இருந்தவனை தானே உயிரோடு கொன்றுவிட்டோமே என்று கதறினாள் பேதையவள். ஆனால் சத்தம் துளியளவு கூட வெளிவரவில்லை. ஐவி ஏற்பட்ட கரத்தால் வாயை பொத்தி அழுதவளுக்கு கண்ணீர் கரை கடந்திருந்தது. இப்படி ஒரு நாள் வரும் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? தனக்கு மட்டும் ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்று கதறியவளின் கதறலில் சுவற்றிற்கு கண்கள் இருந்தாலும் அழுதுவிடும் போல. ஆனால் இவை அனைத்திற்கும் காரணகர்த்தாவான அந்த நபரோ ஆங்காரமாய் தனது அறையில் இருந்தது. ஆதிதேவன், சாய்கரன், ஏன் நேயர்களாகிய நீங்கள் உட்பட நடந்த சம்பவம் அனைத்திற்கும் விஷ்ணுதான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்க, அதற்கு பதிலாக கணேஷ் மற்றும் ரேணுகா தம்பதியரின் தவப்புதல்வி ஹாசினி என்பது அமிழ்தினியை தவிர்த்து யாருக்கும் தெரியாது. ஏன், அமிழ்தினியை அழைப்பதற்காக கூறிய தீனாவிற்கும் கூட தன்னிடம் பேசியது பெண் என்று தெரியாது. அந்த அளவு கனக்கச்சிதமாய் நடந்து கொண்டிருந்தாள் ஹாசினி. தொடரும்.